அப்படியே மற்ற இது பெரிய ஒரு ஃப்ரூட் ஃபார்மிங் காய்கறிகளை நம்ம அள்ளிக்கிட்டு போகலாம். இங்கே பாரு இங்கே பாரு கோஜஸ் மேட்டர் இங்கே பாரு இதில் போது. வணக்கம், நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்? ஒரு பெரிய ஒரு ஃப்ரூட் ஃபார்முக்கு வந்திருக்கிறோம். இது எங்கே இருந்தால் லண்டனில் இருக்குது. பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஃப்ரூட் ஃபார்ம் உண்டு, பழத்தோட்டம். திரும்பவும் வந்திருக்கிறோம் நாங்கள். இது கணக்கு பழங்கள் இருக்குது போல இங்கே எல்லா வகையான பழங்களும் இருக்குது. இந்த வெஜிடபிள் எல்லாம் இருக்குது. அங்கே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு வடிவாக ஃபுல்லாக ப்ராப்பராக எல்லாம் காட்டுறேன். உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். மற்றது இந்த சேனலுக்கு வாராக்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ற கண பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். இதுக்கு முதல் போட்ட வீடியோக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதரவு தந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க உள்ளுக்கு போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்களா எத்தனை பேர் காரை கொண்டு வந்து பார்க் பண்ணி போடுறதில்ல. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆக்கள் மட்டும் பழங்கள் எல்லாம் பிடிங்கி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள். பார்ப்போம் என்னென்ன இதில் இந்த ஏரியாக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா முதல் பார்க்குற இருக்குது, ப்ரோக்கோலி இருக்குது, கேபேஜ் இருக்குது, கேரட்ஸ் இருக்குது, மற்றது காலிஃப்ளவர் இருக்குது பாருங்கள். இவ்வளோ இதில் இருக்காமாம். அப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதுதான் கோச்சஸை பாருங்கள். ஒரு மரத்தில் எத்தனை காய் காய்ச்சிருக்காண்டு பார்த்தீங்களா பாருங்கள். வா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு மரத்தில் இவ்வளோ காய் காய்ச்சிருக்குது. இது இங்காலையும் இருக்குது, பக்கத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் நல்ல ஒரு உடம்புக்கு சத்தான ஒரு ஒரு வெஜிடபிள் உண்டு. அங்கே இருக்கா வாரேன் நாங்கள் இப்போ அதில் அங்கே இருக்குன்னு பாய்ஸ் கூப்பிடுறாங்க. அவருக்கு அங்கே போய் பார்ப்போம். இங்கே இதுலேயே நிறைய கிடக்கு, எக்கச்சமாக கிடக்குது இல்லை பாருங்க, நிறைய காய்ச்சிருக்கு. இதில் பாருங்க, இங்கே இதில் இப்படி இப்படி காடுங்க. அப்படி பெருசுன்னு இருக்குது. ஆனால் எனக்கு பெருசு விருப்பம் சின்ன நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். என்ன இதெல்லாம் பிடுங்கிட்டு கடைசியாக கொண்டு நாங்கள் அதில் சேவ் பண்ணிட்டு போகிறதோ. இப்போ நிறைய இருக்கு. அப்போ அது இதில் பாருங்கள், இதில் எத்தனை ஒரு மரத்தில் எத்தனை காய் இருக்குது? என்ன ஒரு 10 காய் இருக்குது போல் ஒரு மரத்தில். காயோட பெருப்பத்தை பாருங்கள். கோச்சஸ் நிறைய கடை விட்டுட்டு போகிறதுக்கு மரம் இல்லை. இங்கே இதில் பாருங்கள். ஆனால் இங்கே வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடக்கணும். ஐயோ பார்க்கவே ஆசையாக இருக்குது. இங்கே வேறு இவ்வளோ பெருசாக இருக்குது கேரட். இங்கே பாருங்க, நான் இப்படி காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் இந்த இதில் எப்படிங்க பாருங்கள். மரத்தில் அடி மரத்தில் இப்படி இல்லை. ஐயோ இங்கே பார்த்தீங்களா, வேஸ்ட்டாக கூட இதெல்லாம் நாங்கள் எடுக்க போகிறோம் இப்போ. ஓ இல்லை பார்த்தீங்களா, எல்லாம் கீழே வேஸ்ட்டாக கிடக்குது. எல்லாம் பிடுங்கி போட்டு எல்லாம் விட்டு தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. இதில் பாருங்க, மரத்தில் பிடுங்க போகிறோம் பாருங்கள். அடியில் இல்லை பார்த்தீங்களா, இங்கே பாருங்க. இதை பார்த்தீங்களா, அப்போ பிடுங்க பாருங்கள். எழுங்க இதை பாருங்கள். இதை பாருங்கள். இதெல்லாம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பிடுங்க பாப்போம். இந்த நல்லா அடியில் இருக்கணும். உடைஞ்சிட்டா இதை காட்டுங்க. அப்படி பார்க்க தெரியும். இது பெருசு அது நானே பிடிக்கிட்டேன் சொல்லி போட்டு இல்லை அது என்ன நைஸாக இழுக்கணும். இல்லை இந்த இதில் பாருங்கள், இவ்வளோ கேரட்டும் கோச்சஸும் வேண்டி எடுத்துருக்கோம் நாங்கள். பிடிங்கிருக்கோம். இப்போ முதல்ல அதில் கொண்டு வச்சு போட்டு வேறு என்னென்ன எடுக்கணும். அப்போ இதில் பாருங்கள், இவ்வளோ கேரட் இருக்குல்ல, ஃபுல்லாக இருக்குது. இல்லை ஒருத்தரும் இதை எடுக்கையில் பாருங்கள், ஒருத்தரும் பிடுங்கையில் பாருங்கள். ஓகே, ஒரு தரம் கோச்சஸ் மற்றது கேரட் எல்லாம் ஆஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது என்னண்டா என்ன இருக்குன்னு பார்ப்போம். காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ். அப்போ அதுக்கு தான் போகிறோம். அடுத்து அங்கே என்னென்ன இருக்குது பார்ப்போம். என்னென்று பாய்ஸ் அங்கே நிற்கிறாங்க, போய் என்னென்று பார்ப்போம். கோவா கேபேஜ் பிடுங்க போகிறோம் பாருங்க. இங்கே பாருங்க நீட்டு கேபேஜ். இது மாடியோ
பார்த்தீங்களா கேபேஜை ஆனால் இன்னும் இங்கே எல்லாம் பிடுங்கி இப்படி வேஸ்ட் ஆகும். நாங்கள் ஒரு மரம் வீட்டில் வைக்கிறதுக்கு ஃபுல்லாக கஷ்டப்படுறோம். இந்த எல்லாம் வேஸ்ட் ஆகிடாது. பிடுங்கி 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 போட்டு காயுது. தான் இருக்குது பாருங்க. இதெல்லாம் இப்போ காஞ்சி போச்சு பாருங்க. அப்படியெல்லாம் அநேகமாக இருக்குது, வேஸ்ட்டாக இருக்குது. இந்த பாருங்க இஞ்சி பாருங்க பிடிங்க பாருங்க. நீட்டு கேபேஜ் இது. ஆனால் அங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக இருக்குது. அங்கே ப்ரொக்கோலி சீசன் முடிஞ்சு போகல. ஆனால் நல்ல இல்லை, ஹெல்த்தியாக இல்லை. அதான் என்ன ஓகே வேஸ்ட் ஆகுறாங்க பார்த்தீங்களா? ஆனால் ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுப்ப ஒன்றும் இல்லை வந்து என்ன சும்மா பிடிங்கி பிடிங்கிட்டு இப்படி விட்டுட்டு போகுது. அப்படியே விட்டுட்டு போகுது. ஆனால் சில இதில் அப்படியே பழுதாக போகுது கிடந்து. ரைட் அடுத்தது நல்லா இருக்கும். இங்கே இப்படி எடுத்து போட்டு இல்லையா? ஓ கையெல்லாம் சரி கழுவும் கடைசியாக. ஓ இப்போ இலையெல்லாம் பறக்கலாம் என்ன இந்த கை போயிட்டு பாருங்க. இப்படி தான் இருக்குங்க கேபேஜ். கடவுளை பாருங்க. இஞ்சி பார்த்தீங்க நடுவில் இஞ்சி பாருங்க. இதெல்லாம் இப்போ தான் சின்ன சின்ன வருது பாருங்க. இதெல்லாம் குட்டி குட்டி காலிஃப்ளவர். ஓ எவ்வளோ வடிவாக இருக்கு என்ன. இது வந்து காலிஃப்ளவர் பொங்க போகிறேன். காலிஃப்ளவர் பொங்க போகிறேன். ஓ இங்கே பாருங்க எப்படி இருக்கண்டு. இதை தள்ளி வந்தால இதை பாருங்க இப்படி புடுங்கி போட்டு இதை அப்படி எடுத்து போட்டு திருப்பி போகணும். என்ன ஆர்கானிக் அந்தோடைய இதுக்குள்ள புழு புழுக்கள் இருக்கும் பார்ப்போம். இருக்கணும். வேரோடைய பிடிக்கிட்ட பார்த்தீங்களா? வா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அது தேவையில்லை. இதை பாருங்கள். ஓகே சரி கொஞ்சம் இஞ்சாலை இருக்குது பாருங்கள். இஞ்சாலை இதை காட்டுங்க இருக்கா? ஓகே மாய் காடு இஞ்சி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதுலாம் காலிஃப்ளவர் இதே அது அது பெருசு. அதை எடுங்க. அப்படிதான் போடுங்க. இங்கே நான் இதை தந்துட்டு இப்போ நீங்கள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகே பாருங்க. ஈஸியாக பிடிங்கிட்டீங்க நீங்கள். நான் பிடிக்க மாட்டேன். வாடு கறியாக கஷ்டம் இருந்து பார்த்தீங்களா? இது என்ன செய்யணும்? கறி வைக்கிறதா? அப்படியா? அப்போ இன்னும் பிடுங்க. 5-6 பிடுங்க. அப்போ ஓகே. இப்போ எக்கச்சக்கா மிளக்கறி ஒரு நாளைக்கு ஒரு 2 கிழமைக்கு வேண்டியாச்சு மிளக்கறி. அப்போ தொடர்ந்து மிளக்கறி சாப்பாடு தானா? இந்தாங்க பிடிங்க இது. ஓகே எக்கச்சக்கமாக இருக்கு ஐயா. கவலையாக இருக்கட்டும். இதுக்குள்ளேயே படுக்கலாம் போட. பெட்டை போட்டு படுக்கலாம் போட. அப்போ நீங்கள் நடந்து தான் போகணும். நடந்து போனால் நாளைக்கு காரில் வேறு சரியாக இருக்கும் என்ன. வணக்கம். இப்போ அந்த ஃப்ரூட் ஃபார்முக்கு வந்துக்கிறீங்க. எப்படி இருக்கு உங்களோட இது ஃபீலிங்? எப்படி என்னமாக இருக்கு உங்க இதில் பார்க்க பச்சை குழந்தைங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் வேஸ்ட்டு, நிறைய வேஸ்ட்டு போகுது. இது எப்படி நம்ம வந்து வெளியில் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் இங்கே கம்மியாக இருந்தாலும் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. எல்லாரும் ஒரு தடவை லண்டன் வந்தாங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து பெருசு பெரிய ஒரு ஃபார்ம் உண்டு. ஆமாம் வந்து பார்த்துட்டு போகலாம். வந்து தேவையான காய்கறிகளை நம்ம அள்ளிக்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு இருக்குது. நல்லாவே இருக்குது. நல்லாவே இருக்குது. இன்னும் அடுத்த இருக்குது ஃப்ரூட் இதுகள் இருக்குது. பழங்கள் இருக்குது. ஆப்பிள் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் பார்ப்போம் என்ன. ஓகே ஓகே. நீங்கள் வணக்கம். நீங்கள் எங்கே? இந்தியாவோட பாண்டிச்சேரி. இந்தியாவில் பாண்டிச்சேரி. நாங்கள் இப்போ எங்கள் மருமக பொண்ணு இப்போ தான் நாங்கள் கல்யாணம் கட்டி நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். மருமகளா? ஆமாம் என் புள்ள அவர் புள்ள. ஓகே அப்போ வந்துக்கிறீங்க இங்கே ஹாலிடேக்கு வந்துக்கிறீங்களா? நாங்கள் வந்து 25 வருஷம் ஆகி போச்சு. ஆமாம். இப்போ நாங்கள் இந்த ஃபார்ம் ஹவுஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோம். இது நாங்கள் 3 தடவை வந்துட்டோம். இதுக்கு 3-4 தடவை யூடியூப் சேனலில் உங்களை பார்த்த மாதிரி இருக்குதுன்ட்டு நான் யோசித்தேன். நான் அதுதான் நான் போட்டிருக்கேன் முதல்ல. ஓகே போன வருஷம் வந்தது போட்டு நானும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சமையல் இதெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தோம். இப்போ நமக்கு டைம் இல்லை, அதனால விட்டாச்சு. அப்படி விடக்கூடாது. தொடர்ந்து செய்தா தொடர்ந்து செய்யணும். நமக்கு ஆள் இல்லை. அவருக்கு வந்து வேலை ஒர்க்கு வேற. அவர் வந்து எடிட்டிங் பண்ணணும், கேமரா பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரு ஆள் சரி வராது. கஷ்டம். ஒரு ஆளே எல்லாத்தையும் செய்யறேன்டா கஷ்டம். ஆமா, அதனால வேற வேலையும் பார்த்து எடிட்டிங் பண்ணி சரியான சரி வராது. அதனால சரின்னு விட்டாச்சு. ஓகே ஓகே. தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனலை பார்த்துட்டு அசாத் டிவிக்கு நீங்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு ஓகே, கொடுங்க. ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. இப்போ அடுத்த இதுக்கு வந்திருக்கேன் பாருங்க, பீட்ரூட் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம், எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் பீட்ரூட், இது ஃபுல்லாக பீட்ரூட் தான் பாருங்கள். இதில் எல்லாம் எடுத்துருக்காங்க, உங்களோட எல்லாம் பிடுங்கியிருக்காங்க. சில இதில் அப்படியே பிடுங்காமல் இருக்குது அப்படியே. ரைட், இப்போ நாங்கள் அடுத்தது பீட்ரூட் பாருங்கள். இதில் எல்லாம் பீட்ரூட்டை பார்த்தீங்க, இங்கே இந்த சைடில் எனக்கு இதில் இங்கே பாருங்கள், பீட்ரூட்டை பாருங்கள், இதை பாருங்கள். ஆனால் இன்னும் விரையில பீட்ரூட்டு முத்தையில் பாருங்க, வேஸ்ட் ஆகக்கூடாது. நாங்கள் உள்ளே இருக்கோ இப்போ இதில் எல்லாம் பாருங்கள். ஆனால் இன்னும் முத்தையில் ஆனால் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் சிலதுகள் இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், சிலதுகள் இருக்குது, இதெல்லாம் பெருசாக இருக்குது. ஆனால் இன்னும் முத்தையில் என்ன. ஓகே, இது என்ன, இது பின்னிச்சா? ஓ, கீரை வறக்கிறதுக்கு நல்லா என்ன, இது சும்மா கீரை, அது பால் கரைக்கா? எப்படி வைக்கிறது? ஓகே, நாங்கள் எங்கே நிற்கிறோம் இப்போ பாருங்க, அழகான தோட்டத்தில் நிற்கிறோம். ஃப்ரூட் ஃபார்ம், லண்டன்லேயே பெரிய ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் உண்டு. இப்போ எவ்வளோ மரங்களில் ஆஞ்சிருக்கா பாருங்க. அடுத்து நாங்கள் எங்கே வரோம்? பீன்ஸா? பீன்ஸுக்கு போகிறோம் என்ன? அப்போ ஸ்பினிச் அப்படிங்க வச்சு இப்போ அடுத்த பீன்ஸுக்கு போகிறோம். பீன்ஸை பாருங்கள், பாப்பா அடுத்த பீன்ஸை காட்டுறோம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், எவ்வளோ பீன்ஸ் உண்டு பாருங்கள். இதில் பாருங்கள், நான் அப்படி எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இதில் கிடக்கிற எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், இதில் கிடக்கு பீன்ஸ், அவ்வளோ பீன்ஸ் எல்லாம் இஞ்சாலும் இருக்குது பாருங்கள். இப்படியே போனால் இதில் பாருங்கள், இதில் கிடக்கிற பீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? இங்கே கிடக்கு பாருங்கள், இவ்வளோ பீன்ஸ் வந்து பார்த்தீங்களா? விலை கூடின சாமானு தான். இப்போ எல்லாம் இப்போ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது பீன்ஸ். இங்கே பாருங்கள், இஞ்சால பாருங்கள், கொத்தாக கிடக்குது பீன்ஸ். ஓ, எக்கச்சமாக இருக்குது, என்ன நிறைய இருக்குது, தாராளமாக எடுக்கலாம். அப்புறம் நல்ல ஒரு டேபிள் இருக்குது இன்றைக்கு, எல்லாம் இருக்குது இன்றைக்கு. ஆனால் பிடுங்களா வீடியோக்களை வந்து நீங்கள் இப்போ இலை பிடுங்குறதுலே நிற்கிறீங்க பாருங்க. மரத்தை இப்படி பார்க்க காய் இருக்காது சரியா? ஆனால் இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் இருக்கும் ஒரு மரத்தில். எவ்வளோ இருக்குது என்ன ஒரு மரத்தில்? மரத்தில் இருந்து நாங்கள் பார்த்து எங்களுக்கு பெருசாக கொஞ்சம் முத்தினா ஆனால் பூத்து கொண்டு இருக்குது என்ன ஒட்டு மரத்தில் இவ்வளோ காயா? இங்கே பாருங்க, மற்ற இது காட்டுங்க இருக்கு. அதை இதில் கிடக்கு, இலையாம் கூட கிடக்கு, எங்கே மறைக்குது என்ன இன்னும் இருக்குது பாருங்க அப்படியே. ஆனால் மறக்காமல் நீங்கள் இந்த இது சீசனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கணக்க இதுகள் என்ன ஒரே நேரத்தில் நாங்கள் இந்த முறை பார்க்குறோம். இல்லை மரக்கறிகளும் பழங்களும். அடுத்தது நாங்கள் பழத்துக்கு போகிறோம் பாருங்கள். சன்ஃப்ளவரை பாருங்கள், அந்த மாதிரி ஜொலிச்சு கொண்டு இருக்குது அங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? சன்ஃப்ளவர் அங்காலயம் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது பாருங்கள். இந்த பக்கத்தை பார்த்தீங்களா? இது பார்த்தீங்களா நான் எவ்வளோ ஆஞ்சிருக்கேன் பாருங்க. இது இவ்வளோ தான் ஆஞ்சிருக்கேன். என்ன காய்க்காத மாதிரி இருக்குல்ல, ஆனால் நான் காட்டுறேன் பாருங்க கிட்ட. இந்த அப்படி இருக்கானு பாருங்க, காய் இப்படிதான் இருக்குது. இந்த நாங்கள் எப்படி தான் வீட்டில் வச்சாலும் இப்படி வராது. என்ன மண்ணா இல்லாட்டி என்னன்னு தெரியும், என்ன மருந்து போடுறாங்கன்றது ஒன்றுமா விளங்கல. பசலை என்ன பசலை ஓர்கானிக் தான். நான் மாட்டு சாணகம், குதிரை சாணகம் எல்லாம் போடுறாங்க போடுறாங்க. ஓகே பாருங்க, இதில் நாங்கள் இப்போ ஆஞ்சது ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் பாருங்கள். இப்போ முழுக்க நாங்கள் காட்டினோம். இப்போ ஃபுல்லாக ஆஞ்சாச்சு. நம்ம பாய் ஆஞ்சு நிற்கிறாங்க. இப்போ அடுத்த நாங்கள் போகிறது என்னென்னா
பாருங்கள் கோன், நான் கோன் இன்னும் சோளனை பாருங்கள் இன்னும் ரெடி ஆகலை. இப்போ தான் நான் தரியல் போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க, இன்னும் ரெடி ஆகலை. அப்படின்னா ஒரு 2 வீக்ஸில் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வருவோம். பாருங்கள் இன்னும் ரெடி ஆகலை ப்ராடக்ட். இப்போ தான் ஒரு கணக்கான சைஸுக்கு வந்து கொண்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் விளையாடாமல் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து இன்னொரு 2 கிழமையில் கோன் ரெடி ஆகும். பாருங்கள் சோளன். இது பெரிய ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் உண்டு. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், எவ்ரிதிங் எல்லாமே இருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இங்கே வாரோம். அப்போ இது ஃபஸ்ட் டைம் இந்த வருஷம் முதல் வந்துட்டோம். ஏர்லியாக வந்தபடியாக தான் மரக்கறி எல்லாம் இருந்திருக்கு பாருங்கள். முதல் முறை அதெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம். இப்போ இந்த முறை வந்தபடியாக மரக்கறி எல்லாம் இருக்குது. பரியல் மாதிரி போட்டிருப்பாங்க என்ன. இது ஃபுல்லாக பாருங்கள் என்ன, இது ஃபுல்லாக சோளம் தான் என்ன. இது பெரிய ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் இங்கே லண்டனில் நியூ மாடர்ன் கிட்டே இருக்குது. என்னடாம் இது எதா பேர் என்னடா பேர் இதில் எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் வந்த சீசன் வெஜிடபிள்ஸ், இந்த பூ, சன்ஃப்ளவர், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வெஜிடபிள் செக்ஷன் பார்த்துட்டோம். ஆனால் சன்ஃப்ளவருக்கு அம்மான்னு எடுக்கிறது கவனம். குழாவி நிறைய அந்த தேனுக்கு இந்த எல்லாத்துலேயும் ஈஸ்வர் 2 இடமோ முந்தி இது 5 பவுண்ட் இங்கே வர என்ட்ரன்ஸ் ஒரு ஆளுக்கு. இப்போ 250 ஆகியிருக்கணும். ஆனால் அது உங்களுக்கு நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணி எடுக்கலாம். வாங்குகிற வெஜிடபிள்ஸை கொண்டு அதில் இருக்க கழிப்பினோம். இந்த ஒவ்வொரு சன்ஃப்ளவரோட சைஸும் பாருங்க. வாவ் நைஸ். ஆனால் குளவி எல்லாம் கத்துது. முடியலை எனக்கு, நான் விட போகிறேன். பார்த்தீங்களா இவ்வளோ பூக்கள் பார்த்தீங்களா. பூக்களுக்கு நடுவில் நிற்கிறேன் பாருங்க. சூரியகாந்தி பூ உண்டு, சன்ஃப்ளவர் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இன்னும் அடுத்த நாங்கள் போகிறது என்னத்துக்குண்டா ஃப்ரூட்ஸுக்கு பாருங்கள். பழங்கள் என்னென்ன பழங்கள்ண்டு போய் பார்ப்போம். இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்த போய் பார்ப்போம் என்னண்டு. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பெசிலியாஸ். விச் ஒன், வாட்ஸ் நேம்? பிசிலியா இட்ஸ் a flower, yeah? ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா பூக்களை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. அதுக்குள்ள உள்ளுக்கு நின்று அவர் க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறார். வேஸ்ட்டான மரங்கள் எல்லாம் வெட்டி பூக்களை கிளியர் பண்ணி கொண்டு இருக்கார். பாருங்கள் எப்படி. அடுத்தது போகிறோம் நாங்கள் என்னென்னா ஸ்ட்ராபெரி அண்ட் செரி. ரைட் போவோம். ஓகே, இப்போ நாங்கள் எங்கே அடுத்தது நாங்கள் இப்போ செரி எடுக்கிறோம். அதில் இது ஒவ்வொரு சைஸ் பாக்ஸ் இருக்குது. இந்த இதில் சின்ன சைஸ் இருக்குது, பெருசு இருக்குது. இது நான் பெருசு எடுத்துருக்கு. இதுலேயே பே பண்ணணும். இந்த ப்ரைஸ் போட்டிருக்கு. செரிக்கு 11.99, 12 பவுண்ட் கிலோ. இதில் எடுத்துகிட்டு நாங்கள் இதுலேயே பே பண்ணிட்டு போகலாம். இந்த அதில் பே பண்ணுற இடமே இருக்கு. அதில் பே பண்ணிட்டு தான் போகணும். வாங்க உள்ளே போவோம். ஓகே பாருங்கள், இதுதான் செரி மரம். அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள ஒன்றும் இல்லை பாருங்கள். இன்னும் இப்போ சின்ன ஒன்றுக்கு போலடாக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அல்லது முடிஞ்சது 2 பக்கம். ஆனால் பின்னால் லாஸ்ட்லாம் இருக்குது, போய் பார்ப்போம் அங்கே. ஓகே பாருங்கள் சரி எப்படி குலகுலையாக இருக்குன்ட்டு பார்த்தீங்களா. இது என்ன செய்யணும்டா அப்படியே பிடிங்கி சாப்பிடணும். இது அப்படியே நாங்கள் உயர்த்தினால் இங்கே பார்த்தீங்களா இப்படி இருக்குன்ட்டு. சரி சரியா பார்த்தீங்களா இப்படி சரி என்று இப்போ பார்த்தீங்களா இப்படி என்று பார்த்தீங்களா. மை காட் இப்படி இருக்குமா. வாங்க வந்து இந்த ஃப்ரூட் ஃபார்முக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க. இது சரி மேடம். எவ்வளோ ஆக்கள் வந்து எல்லாம் பிடுங்கிட்டு நம்ம அப்படி இருந்தால் இங்கே இப்படி இருக்கும் மரம் பாருங்கள். இதில் பழம் தெரியல இல்லை. நீங்கள் இதை பிடிச்சிருந்தா பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்கு. சரிங்களா ஒன்றை பிடிங்கி சாப்பிட்டு பார்ப்போம். எடுங்க. கழுவு தண்ணி அது ஃப்ரெஷ் தான், பிரச்சனை இல்லை. வயிற்றுக்குள்ள போனால் நல்லா, வயிற்றுக்கு போனால் நல்லாமா. இனிப்பா இருக்கா? நல்ல இனிப்பா என்ன.
ஓ சொல்லி வேலை இல்லை. இங்கே பாருங்க இதுக்குள்ள எல்லா இடம் ஒரு மரத்தில் எவ்வளோ உண்டு பாருங்க. ஒரு பார்க்க போனால் இங்கே பாருங்க இதுக்குள்ள பாருங்க இதை இங்கே பாருங்க இதுக்குள்ள ஆயிச்சனே இதை பாருங்கப்பா. அதுதான் ஆண்டவனே எப்படி குளோலையா இருக்கு. மக்களே வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. இதை பாருங்களா எப்படி இருக்குங்க பாருங்களா. அதை பார்த்து இதில் உண்டு பூச்சி இதில் ஒன்றோண்ட பிடுங்க இதை பிடுங்கி அந்த கப்பு ஏற்றுங்காப்பம் அதை இந்த மாதிரி அது இல்லை அது இல்லை இது இதா ஏற்றுங்காப்பம் இதை பாருங்க. சூப்பராக இதுக்குள்ள ஒன்று இப்படிதான் இருக்கு எல்லாடா எல்லா இல்லை ஒட்டு மரத்தில் இப்படி என்ன. ஓகே தேங்க்யூ பாய். அப்படியே மற்ற பக்கத்துக்கு வந்தா என்னப்பா இது மரமா அல்லது வச்சிருக்கு என்ன போட்டு தான் வளர்க்குறாங்களோ தெரியலையேப்பா. ஆ ஃபுல்லாக சரிதான் அது. இதுலையும் பார்த்தா இங்கே பாருங்க அது கொப்பு முறியும். இந்த இல்லை 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 விடுங்க 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 அது எட்டாது அது உயரத்தில் இருக்கு. தான் பிடிக்க முடியும். என்ன அப்படிங்க ரைட் விடுங்க. ஆசையாக இருக்குது பிடுங்குது. எப்படி இருக்கா எல்லாம் நிலம் இதில் இருக்க முழுக்க நிலம். ஆ இல்லை நல்ல இல்லை ஓகே இதில் பாருங்கள் இவ்வளோ தான் நாங்கள் சரி எடுத்துருக்கோம் ஆஞ்சிருக்கோம். இது எவ்வளோ ஒன்று தெரியல கேட்டு பார்ப்போம் எத்தனை கிலோ ஒன்றும் தெரியல. இப்போ பே பண்ண போய்கொண்டிருக்கிறோம் பார்ப்போம். ஹாய் இப்போ நிறுத்த பார்க்குறோம். How much is this one? This one is 15.80. 15-18. How much a kilo? It's £12 a kilo. Kilo 12 pounds. வெங்காயம் பிடிங்கோண்டே இருங்க வெங்காயத்தை. இந்தா வாங்க போங்க. ஏய் எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்? ஸ்ட்ராபெரி பிடுங்க. இந்த பாருங்க ஸ்ட்ராபெரி இப்படி வந்து look at this. புளி இருக்கோ தெரியல கலவாக சாப்பிட்றீங்க. ம் இல்லைக்கா இருந்தால் எல்லாம் வயிற்றுக்கு போட்டு வயிற்றுக்கா போட்டு நிறைய இருக்குன்னு பாருங்களா என்ன எப்படி சாப்பிட்றீங்க பாருங்க. ஸ்ட்ராபெரி இன்றைக்கு ஒரு புடி ஸ்ட்ராபெரியில் ஒரு புடி. ஓகே இது ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி தான் பாருங்க. ஆக்கள் சாப்பிட்றாங்க வாங்கிட்டு போகிறாங்க. கிலோ 7.99 8 pound. என்ன கிலோ 8 pound தானே? கிலோ 8 pound. ஆ ஆனால் இங்கே ஃப்ரூட் ஃபார்மில் ஒன்று என்னண்டா வந்து இங்கே பிடிங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி போகலாம். இதுக்கு நாங்கள் எடுக்கலாம் 2 ரூபா 50 சென்ட். ஒரு 2 பேர் வந்தோம்னா 5 pound. என்ன அதான் நெக்கிறேன் படியா தெரியல முந்தி அப்படி இப்போ அப்படியே தெரியல. ஓ அப்படி தான் நாங்கள் இந்த வெளியில் போயில இன்னும் போனால் தான் தெரியும். பாப்பா என்ன வேண்டி தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்ட்ராபெரி. இதை பிடிங்கிட்டு வீட்டை இதை பிடிங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். இனி போய் புள்ளிகளோட நாங்கள் நடுவலும் புள்ளிகளோட பாருது. ஓ இந்த முறை அவை வேலை டைம் இல்லைன்றபடியாக தனியாக வலிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஹாப்பி இல்லை தனியாக வந்தது. அதில் புள்ளிகளோட நெக்ஸ்ட் டைம் பிள்ளைகளோட வருவோம். என்ன ரோசான் எத்தனை நேரம் அடிச்சுட்டு ரோசான் அடிச்சுட்டு வேலை செய்கிறதுக்கு வந்து அடிச்சுட்டு அப்படி இருக்குது. அவருக்கு வீடியோ காலெல்லாம் காட்டி எல்லாமே தாண்டி இருக்கும். ஆனால் ஆசையாக தான் இருக்குது. அது வேலையில் நிற்கிறபடியாக வர முடியாமல் போயிட்டுது. நெக்ஸ்ட் டைம் அவையோட வந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும். ரைட் ஓகே இதோட அப்போ என்ன செய்வோம்?
இதோட முடிப்போமா முடிப்போம். முடிப்போமா மறக்காமல் அசாத் வியூஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதில் ஸ்ட்ராபெரியை பாருங்கள், பெரிய ஒரு ஸ்ட்ராபெரியை பாருங்கள். மாய் காடுங்க, இது எப்படி சாப்பிட போகிறோம் பாருங்கள். இதுதான் ஸ்ட்ராபெரி பாருங்கள். உங்களுக்கு வேணுமா வந்து சாப்பிடுங்க. நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன அடுத்து நான் செய்ய போகிறோம், அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். மறக்காமல் புதுசாக வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இவ்வளோ காலம் போட்ட வீடியோவுக்கு நீங்கள்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள். நன்றி. அடுத்த வீடியோ இன்னொரு அடுத்த கோடை விழா, வார ஞாயிற்றுக்கிழமை கோடை விழா. அது கோடை விழாவோட சந்திப்போம். ஃபுட்பால் டூர்னமெண்ட் உண்டு. இது ஒவ்வொரு வருஷம் நடக்கிற கோடை விழா குரையில் நடக்குது. 13 ஜூலை 13 அதுக்கு சந்திப்போம். அதுக்கு நான் வருவன் வந்து சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய். பார்த்தீங்களா ஸ்ட்ராபெரியை? இங்கே இவ்வளோ உள்ளையாக கிடக்கு. பழங்கள் பாருங்க, பழத்தை இவ்வளோ. இங்கே பார்த்தீங்களா முழுக்க ஸ்ட்ராபெரியா. அவ்வளோதான் சாப்பிடலாம். பார்த்தீங்களா மற்ற பக்கமும் இருக்குது. இதில் பார்த்தீங்களா ஸ்ட்ராபெரியை இங்கே. முழுக்க ஸ்ட்ராபெரியா பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்களா ஸ்ட்ராபெரி எப்படி தொங்குதுன்னு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே இப்படியே காட்டிக்கிட்டு போகலாம். இதில் பார்த்தீங்களா ஸ்ட்ராபெரி. மறக்காமல் மக்களே இந்த ஃப்ரூட் ஃபார்முக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பாருங்கள், இவ்வளோ பெரிய கடைசி லாஸ்ட் ஒன்று தான் ஸ்ட்ராபெரி. இப்போ ஸ்ட்ராபெரி எல்லாம் சாலதான் முடிச்சுட்டோம் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு 2-3 வீக்ஸுக்கு பிறகு இன்னும் வேறு ஃப்ரூட் எல்லாம் இருக்குது. ஆப்பிள் இருக்குது, பியர்ஸ் இருக்குது, கணக்கு இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது. இப்போ எல்லாம் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய். Hello.